job, no money, no vacancy. No job, no money. இவ்வளோ பெரிய பெரிய கம்பெனி கட்டி வச்சிருக்காங்க. நான் உட்காந்து வேலை செய்யறதுக்கு இடமே இல்லையா? கேட்டேன் நோ வேகன்சியா? அப்போ எதுக்கு நீ இவ்வளோ கேள்வி கேட்டானுங்க? யோ மேனேஜரு, எல்லாம் உன்னால் தான் ஏன். இன்னொரு தடவை நீ என் கண்ணில் பட்ட ஏதாவது பஞ்சலாக பேசணும் எதிர்பார்க்குறியா? நோ சான்ஸ். ஆனால் உன்னை சுத்தமாக பிடிக்கல. என்னதான் ஃப்ரெண்டாக உன்னை ரெஃபர் பண்ணாலும் உனக்குன்னு திறமை இருந்தால் தான் உன்னை செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு ரவுண்டுக்கும் ½ அன் ஹவர் டைம் இருக்கும். அந்த கேப்பில் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்காது. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ப்ரில்லியண்ட்டாக ஆன்சர் பண்ணணும். புரிஞ்சுதா? ஆல் தி பெஸ்ட். What are the uses of CPU? There are many uses of CPU, sir. CPU has many uses, sir. CPU can't open without computer, sir. Computer can't open without CPU, sir. So this is the use of CPU, sir. நீ எப்படி தெரியுமா சொல்கிற? என் பாட்டியோட பொசிஷன் தான் என் தாத்தா. என் தாத்தாவோட பொண்டாட்டி தான் என் பாட்டின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மவுஸ்? Mouse is a red color, sir. Black color, sir. Grey color, sir. And etc., sir. Mouse is a shackle before use, sir. So finally, mouse is a mouse of the mouse, sir. நீ என்ன சொல்கிற உனக்கே புரியுதா? மவுஸ் வைக்கிற மாதிரி பதில் சொல்கிறேன். What is the difference between RAM and ROM? சார் 2 நாள் முன்னாடி சார் படித்தேன். எப்படி மறந்தனே தெரியல சார். சரி விடு. வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் MX Excel? ஐயோ சார், நேற்று தான் படித்தேன் சார். நேற்று தான், அது மட்டும் விட்டேன் சார். வாட் இஸ் சக்லக் பேபி? சார் ஜஸ்ட் இப்போ தான் சார் படித்தேன். உள்ளே வரும்போது சார் படித்தேன். இங்கே இருக்க நான் இங்கே வர மாட்டேங்க சார். ஏன்டா நான் என்ன கேட்டேன்னு எனக்கே தெரில. நீ கேட்டால் இப்போ தான் படித்தேன்னு சொல்கிற உன்னை. Okay. What are the functions of C language? Pass. Pass என்ன பாஸ்? இங்கே பாட்டு போட்டி நடக்குது. Next. நீ இப்போ தான் ரிஜெக்ட் பண்ண, மறுபடியும் எப்படி வந்த நீ? அவன் என் தம்பி சார். நாங்கள் 2 பேர் ட்வின்ஸு சார். What are the uses of CPU? CPU is important part, sir. CPU is important process, sir. CPU is important matter, sir. எல்லாமே ஒன்று தானடா. இது என்ன புதுசாக இம்பார்ட்டன்ட் மேட்ரு? இந்த மாதிரி எங்கேயுமே நான் படிக்கல. எதாவது புதுசாக ட்ரை பண்ணி சொல்லு. Without this computer not open, sir. ஏண்டா உன்னை ரிஜெக்ட் பண்ணா ஷட்டை மாற்றி வந்து பேசுறியா? வெளியே போடா. ஐயோ நான் சொல்கிறது கேளுமா. நான் எந்த கம்பெனிக்கு போனாலும் எனக்கு ஓவர் குவாலிட்டின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் என்ன பண்ணுறது சொல்லு. என்ன சார் என்னையே பார்த்துட்ருக்கீங்க? வேலை கிடைக்கலையா? ஆமாம் சார், எந்த கம்பெனிக்கு போனாலும் வேலை இல்லை, வேகன்சி இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறானுங்க. கடுப்பேற்றுறானுங்க சார். ஃபோன்டா யார்? கேர்ள் ஃப்ரெண்டா? வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறியா? அட நீங்கள் வேற, வேலை கிடைக்கலன்னு யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா? வேலை கிடைக்கலன்னு பொண்ணு மட்டும் கிடச்சிருமா? விட்டுட்டு போக மாட்டேன் சார். அப்படிலாம் பேசாதீங்க சார். அந்த பொண்ணு எப்பவுமே என்னை விடாது. ஏன்னா நான் லவ் பண்ண விதம் அப்படி இருக்கும்.
எப்படி இருக்கும்? யோ மாமா, உன் தங்கச்சி நான் ஃபாலோ பண்ணுறதுக்காக என்ன நீ ஃபாலோ பண்ண, உன் கண்ணை நோண்டி ஐ பேங்க் டொனேட் பண்ணிருக்கேன். ஹலோ ஹலோ பிரகாஷ், நான் ஒன்று சொல்கிறேன், கோச்சுக்காத. இனிமேல் நீ என்னை ஃபாலோ பண்ணாத. எங்கள் அண்ணனுக்கு ஒன்றும் பிடிக்கல. என்ன சார் இது? நான் லவ் பண்ணது அந்த பொண்ணை, நான் என்ன அவங்க அண்ணன் லவ் பண்ண மாதிரி எங்கள் அண்ணனுக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகுது. ஆனால் நான் விடுவேனா? திருப்பி ஃபாலோ பண்ணல. அவங்க அண்ணன் ஒன்றும் சொல்ல சார். நான் ஃபாலோ பண்ணது அந்த பொண்ணு இல்லை சார், வேற யாரு? என்னது இது சார்? என்னதான் அந்த பொண்ணை லவ் பண்ணாலும் மேரேஜ் வந்துச்சுன்னா அவங்க அம்மா தான் ஒத்துக்கணும்ல. அதனால தான் ஸ்ட்ரைட்டாக அவங்க அம்மாவை ஃபாலோ பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஆஃபர் லெட்டரோட தான் வந்து மூஞ்சி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே என்னடானா வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை. படிக்கிறது வேஸ்ட் சார். சும்மா படிச்சுட்டு கம்பெனியெல்லாம் தண்டமாக கட்டி வச்சுருக்கேன். படிக்கிறது வேஸ்டா? என்ன எடுக்கிறீங்க சார்? யார் சார் இது? என் பேர் குமார், எங்கள் அக்கா பையன். என்னப்பா விஷயம்? சார் ஆல் டிக்கெட் தரல சார். ஏப்பா எதுக்காக ஆல் டிக்கெட் தரல? சார் ஃபீஸ் கட்ட முடியல, அதனால தான் சார். பேர் என்னப்பா? மை நேம் குமார் சார். இனிஷியல்? கே சார். என்னப்பா 4 செமஸ்டர் ஃபீஸ் கட்டல, ஹால் டிக்கெட் எப்படி தருவாங்க? தம்பி, இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா நீ சரியாவே செமஸ்டர் ஃபீஸ் கட்டலப்பா. அதனால கம்பல்சரியா இந்த 4 செமஸ்டருக்கும் நீ ஃபீஸ் கட்டினாதான் உனக்கு ஹால் டிக்கெட் தருவாங்க. ஓகேவா? உங்க அம்மாட்ட சொல்லி கடன் வாங்கியோ என்ன பண்ணுவியோ அது உன் இஷ்டம். அது எங்க பிரச்சனை கிடையாது. தயவு செய்து ஃபீஸை கட்டிட்டு ஹால் டிக்கெட்டை வாங்கிக்கோ. என்னதான்டா உன் பிரச்சனை? ஐயா நான் ரொம்ப நல்லா படிப்பேன் ஐயா. +2 கூட 92% மார்க் எடுத்திருக்கேன் ஐயா. அந்த எவ்வளோ எவ்வளோ நேரம்டா விட்டுவ? படிப்பு நானுக்கு உயிர் ஐயா. படிப்பு இல்லைனா என்னால் உயிர் வாழவே முடியாது ஐயா. நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஐயா. உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்குறேன் ஐயா. உங்களால் ஃபீஸ் கட்ட முடியல, நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுமா? ஃபீஸ் கட்ட முடியல, ஏன்டா படிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஐயா நீங்கள் மனசு வச்சா முடியும் ஐயா. ஐயா தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா உங்களை கெஞ்சி கேட்குறேன் ஐயா. அப்படியெல்லாம் என்கிட்ட வந்துட்டு இருக்காத. எங்களால் போய் தொலை. சேர்த்தவெல்லாம் வந்துட்டு எல்லாம் எடுத்துட்டு அந்த பக்கம் வாடா. ஐயா சுத்திட்டு வரீங்க? காலேஜுக்கு தான் போற மாதிரி தெரியல. நேரத்துக்கு வந்து சாப்பிடலாம் இல்லப்பா? என்னம்மா எப்பவுமே கஞ்சி சாப்பாடு தானா? என்னடி பண்ண சொல்ற? ஒரு நாளைக்கு கூலி 100 ரூபாய். அந்த 100 ரூபாயில் அவனை படிக்க வைப்பானா, நான் உன்னை பார்ப்பானா? உங்கள் அப்பா நம்மளை நடுத்தெருவில் விட்டுட்டு ஒரு பணக்கார பொண்ணோட போயிட்டாரு. இதுக்கு மேலேயே என்னால் கஷ்டப்பட முடியல. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதோட தான் வாழ முடியும்.
பணம் இருக்கிறவனுக்கு படிப்பு தரமாட்டுற, படிக்கிறவனுக்கு பணம் தரமாட்டுற. மனுஷங்களோட ரொம்ப வளரியா சாமி. மச்சான் உங்க ஆளி விட்டாண்ட ஒரு கார் நிற்கிது, புது காரா? ஆமாட்டா மச்சான், அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பணத்தில் வாங்கின புது காருடா. என்னப்பா 4 செமஸ்டர் ஃபீஸ் கட்டல, ஹால் டிக்கெட் எப்படி தருவாங்க? ஃபீஸ் கட்ட முடியல, ஏன்டா படிக்கணும்னு நினைக்கிறீங்க? யார் பேரில் இன்சூரன்ஸ் இருக்கோ அவங்க இறந்துட்டா அந்த இன்சூரன்ஸ் பணம் அவங்க குடும்பத்துக்கு போய் சேரும்டா. அம்மா, என்னால் படிக்காமல் இருக்க முடியாதும்மா. உன்னாலே என்னை படிக்க வைக்க முடியாதும்மா. மா, நான் படிச்சுட்டு உன்னையும் தங்கச்சியும் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேம்மா. ஆனால் நான் படிக்கலைண்ணா உங்களுக்கு என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா. நான் இறந்துட்டா என்னோடய இன்சூரன்ஸ் பணமாச்சும் உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும்மா. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. அவன் இறந்ததுக்கப்புறம் அந்த படத்தில் அவங்க அம்மா அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிச்சிட்டான். ஆனால் அவன் இறந்ததை அவங்க அம்மா நினச்சி இன்னைக்கு முடியும். 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. இதுவே நீ படித்த படிப்பு அவன் படிச்சிருந்தான்னா அவன் குடும்பத்தையே காப்பாற்றிருக்கான். இப்போல்லாம் டிகிரி படிக்கிற பசங்களுக்கு ஒரு லீவ் லெட்டர் கூட எழுத தெரியல. பேசிக் நாலேஜ் கூட இல்லாத பசங்க 4 கம்பெனி ஏறி இறங்குறது, வேலை கிடைக்கலன்னு கம்பெனி திட்டுறது. தோ பார், எல்லா கம்பெனிலையும் வேலை இருக்குது, ஆனால் அதுக்கான குவாலிட்டிஸ் தான் உங்கள்கிட்ட இருக்கிறது இல்லை. பசிக்கு சாப்பாடு இல்லாத வீட்டில் கூட படிப்பு இருக்குது. என்ன பண்ணுறது, இப்போல்லாம் படிப்பு கூட பிஸ்னஸ் ஆகிடுச்சு. பணம் இருக்கிறவன் படிக்கிறான், இல்லாதவன் பிச்சை எடுக்கிறான். உனக்கு வேணா அந்த பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கலாம். உங்கள் பொண்ணு எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. My name is Prakash. My father name is Gopal. My mother name is Amadou. I am இனிமேல் அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன நான் சரிப்படுத்திக்கணும். இது வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியலனோட பரவாயில்ல, இனிமேல் கற்றுக்கணும். அதான் டிகிரி முடிச்சிட்டேனா, இப்போ எதுக்கு நான் உனக்கு புக்ஸு? டிகிரி மட்டும் வாங்கினேன், ஆனால் ஒழுங்காக படிக்கல. அதுக்கான தண்டனை தான். எனது இங்கிலீஷில் பேசணுமா? அச்சு மூஞ்சிங்கெல்லாம் வச்சிடும். தமிழை சேர்க்க வராது, ஒரு இங்கிலீஷில் பேசணுமா இவருக்கு? நான் இங்கே இங்கிலீஷில் பேசி பழகினா தான் நான் என்னால் இன்டர்வியூலலாம் இங்கிலீஷில் பேச முடியும். ஆமாண்ணா, எங்கள் காலேஜில் கூட இங்கிலீஷில் பேச சொல்லி உயிரை வாங்குறாங்கண்ணா. பேசினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த இங்கிலீஷில் பேசினா புறம்போக்கு பேமானி இதெல்லாம் எப்படி திட்டுறது? கோவம் தான் திட்டணும்ல. அண்ணா அதுவாண்ணா, தப்பா மேட்ருண்ணா. இடியட் நான்சென்ஸ், அவ்வளோதாண்ணா. இனிமேல் உன்னை பற்றி உனக்கு எந்த டவுட் வந்தாலும் அப்பப்போ இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று வந்து பேசிக்கோ. ஓகே? ஹலோ, நான் இனிமேல் உங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் சாட் பண்ண மாட்டேன். என்ன தம்பி, லாஸ்ட் டைம் நான் கேட்ட கேள்வியெல்லாம் கரெக்டாக படிச்சு வந்துருப்பல்ல? ஆனால் நீ படிச்சு வந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டா உன் திறமை எனக்கு எப்படி தெரியும்? நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இங்கிலீஷில் 2 நிமிஷம் பேசு. எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா
இந்த ரவுண்டாக கிடையாது உனக்கு. அப்புறம் இந்த ரவுண்டை செலக்ட் பண்ணி உனக்கு வேலை கொடுத்துடலாம். பேசு பேசுப்பா. பேசுறியா இல்லை அடுத்தவங்களை வர வைக்கவா? I would like to tell about my friend. His name is Kumar. He is born and bottom Avadi. Actually, he is from poor family. He is very clever student than all other students in his classroom. But he was died due to financial problem. He discontinued his studies. That's it, sir. என்ன நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அனுப்புறீங்களா சார்? எப்படின்னா உங்களுக்கு டிகிரி முடிச்சு 2 மாதம் வேலை கிடைச்சிது? நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் டிகிரி முடிச்சு அடுத்த மாதமே வேலை கிடைக்கும். This is all right. I am coming from Thiruvattriyur. My father name is Srinivasan and my mother name is Vijayalakshmi. My hobby is listening music and playing cricket. My aim is I want to good employee in this company. அவ்வளோதான், பேசுனது போதும். இன்டர்வியூக்கு டைம் ஆகுது, கிளம்பு. இந்தா இதையும் சேர்த்து கழுவிடு. எனக்குள்ள நிறைய வேலை இருக்கு, ஆஃபீஸ் வேற கிளம்பணும். வீடுன்ற வீட்டில் என்னதான் நடக்குதுங்க? ஏதோ ஒரு தடவை சாமான் கழுவினா லைஃப் லாங் சாமான் கழுவி வச்சுக்கல.